பிரியன் அவர்கள் குறிப்பிட்டது போல வெளிநடப்பு அப்படின்னா அவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துவிட்டு மீண்டும் வந்துருவாங்க. பட் வெளியேற்றம் என்பது நாள் முழுக்க வெளியேற்றம் அப்படிங்கிறது தான் இதுவரைக்குமான புரிதல். எப்பயுமே சபாநாயகர் ஒரு முறை உறுப்பினர்களை அந்த அவையிலிருந்து வெளியேற்றிட்டார் அப்படின்னா அது நாள் முழுமைக்குமான வெளியேற்றம் தான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் எத்தனை நாள் குறிப்பிட்றாரோ அத்தனை நாள், அது அந்த நாளும் சேர்த்து தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். வெளியேற்றம் சொல்லி சொன்னால் அது எந்த நாளில் வெளியேற்றாரோ அந்த நாள் முழுக்கங்கிறதா இதுவரைக்கும் இந்த நடைமுறையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சபாநாயகருடைய முடிவுக்கு உட்பட்டு தான் எல்லாமே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அமளி மொழிலாம் ஓஞ்சா நீங்களும் வாங்க வாக்கெடுப்பில் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரீ அண்ட் ஃபேரான ஒரு வாக்கெடுப்பு நடத்துறேன்னு சொல்லி சபாநாயகர் ஒரு கருத்தை முன்வைத்தார்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க வெளியேற்றப்பட்டாலும் கூட அவங்க எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலினுடைய அறையில் தான் அவர்கள் ஆலோசனை நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அங்கே இன்று இருக்கக்கூடிய 88 உறுப்பினர்களுமே அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவருடைய ஸ்டாலினுடைய ரூமில் அறையில் அவர்கள் ஆலோசனை நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவங்க முன்மொழிஞ்சாலும் கூட அதில் நீதிமன்ற பார்வை இதில் தேவைப்படும் அப்படின்னு சட்ட வல்லுநருடைய பார்வையாக இருக்குது. என்னென்ன உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டுவிட்டு அதன் பிறகு வாக்கெடுப்புங்கிறது எந்த அளவுக்கு சரியாக ஏற்றுக்கொள்ளப்படும் பார்க்கணும். ஏன்னா உறுப்பினர்கள் வெளியேறினாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா கவனிக்கப்படாது. உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டுட்டு குறிப்பிட்ட அளவு உறுப்பினர்களோடு மட்டுமே இருக்குன்னா அது வெற்றி தோல்வி எந்த பக்கம் இருக்குங்கிறது ஆப்வியஸாக தெரிஞ்ச விஷயமா இருக்கும். அப்போ இது நியாயமாக நடந்த வாக்கெடுப்பு தானா அப்படின்னு நீதிமன்றத்துக்கு திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினரும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற ஏற்கனவே நம்ம பலமுறை குறிப்பிட்டது போல சட்டமன்ற வரலாற்றில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி இதுக்கு முன் அமைந்ததில்லை. எப்பயுமே சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இந்த மாதிரியான ஒரு இவ்வளவு வல்லமை பெற்ற ஒரு எதிர்க்கட்சி அமைஞ்சதில்லை. அப்போ அவங்க தங்களுடைய பலத்தை அவங்க சாதாரணமாகவும் விட்டுற மாட்டாங்க. ஆனால் நீதிமன்றத்துக்கு அவர்கள் ஏற்கனவே பார்க்கணும். நம்ம பலமுறை குறிப்பிட்டது போல அவருடைய சட்டப்பிரிவு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அவங்க நீதிமன்ற படியேறி அவங்க பல வழக்குகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. குறிப்பாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான அந்த சொத்து வழக்கு உட்பட பல விஷயங்கள் அவங்க இந்த மாதிரி வெற்றிருக்காங்க. ஸோ அவர்கள் தரப்புலேருந்தும் நீதிமன்றம் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினரும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நம்பிக்கை வாக்கை திரும்பவும் இரண்டாவது முறையாக திரு பழனிசாமி அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதை தான் எதிர்த்துட்டு இவங்க நாங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ அண்ட் ஃபேரான வாக்கெடுப்பு வேணும் அப்படின்னா ஒரு பகிரங்கமான திறந்த வெளியிலான ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு வாக்கெடுப்பு வேணும்னா ரகசிய வாக்கெடுப்பாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ தான் சுதந்திரமாக எல்லாரும் வாக்களித்தார்கள் உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் திரும்ப முன்மொழிஞ்சா என்ன அர்த்தம்னா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அந்த தங்களுடைய கோஷத்தை உரிமை குரலை எழுப்ப அங்கே ஆளுங்கட்சி அவர்களுக்கு பதில் சொல்ல சபாநாயகர் அமளி தொடர்றதுனால அவர் வெளியேற்ற சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார். ஸோ வெளியேற்றப்பட்ட பிறகு அவர்கள் அப்படியே அமைதியாக விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, அவங்க நீதிமன்ற படியேறலாம். ஸோ இந்த பொழுது இன்றோடு முடிய பொருளாக இப்போ சபாநாயகர்கள் தன்னுடைய முடிவை அறிவிக்கலாம். அது சட்டமன்றத்தில் யார் அந்த தீர்மானம் வெற்றி பெற்றதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அறிவிக்கலாம்.